கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. பிழைப்பே ஊழல் செய்வது தான். அதுதான் KN நேருடைய மூலதனம். KN நேரு என்கிற ஒரு பொறுக்கித்தனமான அமைச்சர்கள் இன்றைக்கு திமுகவை காவி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது நாகரிகமாக சொல்லணும்ல. அவர் ஒரு அமைச்சர் இல்லை. அமைச்சராக இருந்தால் என்ன கொள்ளையடிச்சவனுக்குலாம் நாங்கள் மரியாதை கொடுக்குறோம். நாட்டை சுரண்டி கொடுத்தவனுக்கு என்ன மரியாதை? எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு, ரகசிய தகவல். வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதிக்கு 30 கோடி ரூபாய் செலவழிப்பதற்கு திமுக தயாராகிவிட்டது. தேர்தல் கமிஷன் கண்டுபிடிக்குமா? நேர்மையான தேர்தலை நடத்துமா? ஏன்னா பாரதிய ஜனதாவும் திமுகவும் ரகசிய கூட்டணி. ரகசிய கூட்டணி ரைட். இங்கே ஒரிஜினலாக நேரடி கூட்டணி அதிமுகவோடு இருக்காங்களே, அது வெற்றி பெறக்கூடாது, திமுக வெற்றி பெறணும்னு நினைப்பாங்களா? அவங்க தான் சமூக நீதி பேசுகிறாங்க. சமூக நீதி பேசுகிறவங்களை பற்றி தான் நான் பேச முடியும். அதிமுகவுக்கு சமூக நீதியே கிடையாது. எப்படி ஈழ தேசத்தில் 23 நாடுகள் சேர்ந்து ஈழத்தை எதிர்த்து என் தலைவனை வீழ்த்துவதற்காக திட்டமிட்டார்களோ அதை போல இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் 23 கட்சிகள் சேர்ந்து எங்கள் தலைவரை வீழ்த்துவதற்கு திட்டம் தீட்டுகிறார்கள். ஹிஸ்டரி ஷோஸ் தி வே. வரலாறு எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. வரலாறு எழுதுகிறது, வரலாறு பேசுகிறது. ஈழம் என்றைக்கும் வீழாது. எங்கள் தலைவரும் என்றைக்கும் தமிழ்நாட்டில் வீழவே போவதில்லை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ தேர்தல் எல்லாம் நெருங்கி வரும் இந்த சமுதாயத்தில் திருச்சி முகமாக இருக்கக்கூடிய KN நேரு அவர்கள் மீது அந்த ஒரு ரொம்ப நாளாக இடி சொல்லிட்டே இருந்தது, எஃப்ஐஆர் போடுங்க போடுங்க. இப்போ உயர்நீதிமன்றமே எல்லா முகாந்திரம் இருக்குது, நீங்கள் எஃப்ஐஆர் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இது எப்படி உண்மைக்குமே இந்த மாதிரி ஊழல்கள் எதுவும் இருக்குதா, இல்லை இவங்க சொல்கிற போல் பாஜகவின் தூண்டுதலின் பேரில் ஈடு இப்படி பண்ணுறாங்களா? ஏன்னா ரெண்டு வகையிலையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. பிழைப்பே ஊழல் செய்வது தான். அதுதான் KN நேருடைய மூலதனம். அவருடைய கட்டடங்கள் வானத்தை தொடுகிறது, மருத்துவமனைகள் விரிந்து கிடக்கிறது. KN நேரு என்கிற ஒரு பொறுக்கித்தனமான அமைச்சர்கள் இன்றைக்கு திமுகவை காவி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது நாகரிகமாக சொல்லணும்ல. அவர் ஒரு அமைச்சர் இல்லை. அமைச்சராக இருந்தால் என்ன கொள்ளையடிச்சவனுக்குலாம் நாங்கள் மரியாதை கொடுக்குறது. நாட்டை சுரண்டி கொடுத்தவனுக்கு என்ன மரியாதை சொல்லுங்கள்? இந்த தேசத்தை அழிப்பவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அமைச்சராக இருந்துக்கிட்டு கற்பழிச்சானா நல்லவனா? அமைச்சராக இருந்து கொண்டு மற்ற வேலைகளை செய்தவனா நல்லவனா? எப்படி அது அங்கீகரிப்பீங்க? ஆனால் எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார், என்ன அநியாயம் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறார். அதையும் நாங்கள் கடைபிடிச்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் மக்களுடைய சொத்தை மணிக்கணக்கில் யோசித்து பல்லாயிரம் கோடிகளை இவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்றால் பணி நியமனத்தில் மட்டும் 888 கோடி. கோடினா மக்களுக்கு இன்னும் புரியலை. தெருக்கோடியா இல்லை செத்தா பிறந்தா ஒரு கோடி கொண்டாந்து புது துணியை போடுவானே அது கோடியான்னு இன்னும் தெரியாமல் தவிக்குது. ஒரு கோடி என்பது 18 கிலோ. 888 கோடினா கணக்கு பண்ணிக்கோங்க. இதில் பணி நியமனம் அப்படின்னா என்ன? அரசாங்க வேலை கொடுக்கறதுக்கு ஊழல் செய்த ஒரு அமைச்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா டெண்டர் முறைகேடு 1020 கோடி. இப்போ அந்த வழக்கு தான் இப்போ வந்திருக்கு. அந்த வழக்கில் தான் உயர்நீதிமன்றம் அவரை கைது செய்யணும்னு உத்தரவிட்டிருக்கு. பொருளாதார குற்றப்பிரிவு ரொம்ப தெளிவாக மாதம் எவ்வளவு ஒரு பணம் வெளிநாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறாங்கங்கிறத அவங்களுடைய கைபேசியிலேருந்தே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 55 ஷி அப்படின்னா அவங்களுக்கு தான் புரியும். அது என்னன்னு ஜீரோலாம் சேர்க்கறது இல்லை, புரியுதுங்களா? 21 சி அப்படின்னா 210 கோடின்னு அர்த்தம். 88 சி அப்படின்னா 880 கோடின்னு அர்த்தம். 1020 கோடிக்கு 102 சி. எப்படி இவங்களுடைய கணக்கு? இவங்க ஃபோனில் இருந்து இவங்க தகவல் பரிமாற்றம் பண்ணது இப்படி தான். தினந்தோறும் பல 100 கோடிகளை அனுப்பியிருக்கிறார்கள். யாருடைய பணம் எங்கேருந்து வந்தது? நான் கேட்குறேன், இந்த KN நேருடைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கிறார்? எங்கேருந்து வந்தது இந்த சொத்து? எவனாவது கேள்வி கேட்குறானா? எதை கொண்டு அடிக்கிறது இவர்களை? நான் கேட்குறேன், டெண்டர் முறைகேடு 1020 கோடி. டெண்டர்னா என்ன? இவர் சார்ந்திருக்கிற துறையில் குலாபதிக்கிறது, சாக்கடை நிர்வாக சீர்திருத்தம் பண்ணுறது, இது எல்லாமே இவர்கள் அடித்த கொள்ளை 1020 கோடி. இதில் பணியிட மாற்றம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணும். சார், நான் தூத்துக்குடியில் வேலை செய்கிறேன், என் சொந்த ஊர் பெரம்பலூர்னு சொன்னால் ஓகே, உன்னை பெரம்பலூர் பக்கமே போகணுமா, ஒரு 35 லட்சம் பணம் கொடு, 25 லட்சம் பணம் கூட உன்னை மாற்றி விட்டுறேன். அதாவது அவன் சம்பாதிக்கிறான் அரசாங்க உத்தியோகத்தில், மாதம் 60 ரூபா 70 ரூபா சம்பளம் வாங்குறான். உனக்கு 35 லட்சம் உனக்கு பணம் கொடுத்துட்டானா அவன் அங்கே என்ன செய்வான்? அவனுக்குள்ளே அடிப்பான்ல. சம்பளத்திலேருந்து கொடுக்க முடியுமா ஒரு மனிதன்? எங்கே இப்போ ஊழல் நடக்குதுன்னா, நீ செய்கிற ஊழல் கீழே இருக்கிற அரசு பணியாளர்களும் கொள்ளையடிக்க வேண்டிய தேவை கட்டாயம் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிறது என்றால் ஒட்டுமொத்தமாகவே நிர்வாகம் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது.
அது அரசு நிர்வாகம் இருந்தாலும் அரசியல் நிர்வாகம் இருந்தாலும் கிட்டத்தட்ட இந்த பணியிடை மாற்றத்துக்கு 385 கோடி பணம் வாங்கியிருக்காரு. அப்போ இந்த அமைச்சரை என்ன செய்யலாம் சொல்லுங்கள். ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தொழிலதிபர் மூலமாக சுங்க விதிமீறல் கஸ்டமஸில் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்த சொகுசு கார் ஹம்மரை சிபிஐ முன் ஒப்படைத்தது சரண்டரான உதயநிதி என்கிற செய்தியும் வந்திருக்கு. ஒன்று. இப்போ நான் சொல்கிறேன், அமைச்சர்கள் அடிக்கிற கொள்ளை இருக்குல்ல, அதை கப்பம் கட்ட வேண்டும் முதலமைச்சர் குடும்பத்திற்கு என்கிற உத்தரவும் இருக்கிறது. இதை நான் சொல்லலை, பொருளாதார குற்றப்பிரிவு கண்டுபிடித்து இன்றைக்கு தகவலாக கொடுத்துருக்கு. அப்போ பல ஆயிரம் கோடி அல்ல, பல லட்சம் கோடிகள் முதலமைச்சருடைய கைகளில் இருக்கிறது. இப்படிப்பட்ட முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு தேவையா? எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு, ரகசிய தகவல். வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதிக்கு 30 கோடி ரூபாய் செலவழிப்பதற்கு திமுக தயாராகிவிட்டது. தேர்தல் கமிஷன் கண்டுபிடிக்குமா? நேர்மையான தேர்தலை நடத்துமா? ஏன்னா பாரதிய ஜனதாவும் திமுகவும் ரகசிய கூட்டணி. நீ கண்டுக்காத, இருந்தா உனக்கு 500 கோடி தேர்தல் பத்திரத்தில் தரவா, இல்லை வேற இது நேரடியாக கேஷா தரவா? ரகசிய கூட்டணி ரைட்டிங்க, ஒரிஜினலாக நேரடி கூட்டணி அதிமுகவோட இருக்காங்களே, அது வெற்றி பெறக்கூடாது, திமுக வெற்றி பெறணும்னு நினைப்பாங்களா? அவங்க தான் சமூக நீதி பேசுகிறவங்க. சமூக நீதி பேசுகிறவங்கள பற்றி தான் நான் பேச முடியும். அதிமுகவுக்கு சமூக நீதியே கிடையாது. பெரியாரை தூக்கி கொண்டாடுகிற கட்சி திமுகன்னு நிறைய பேர் சொல்கிறான். அவள் தான் பெரியாரை கைவிட்டு பல வருஷம் ஆச்சு. அது பிஜேபி தான் இப்போ பெரியாரை கொண்டாடிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஆனால் தமிழக வெற்றி கழகம் கொள்கை தலைவர் பெரியார்னு சொல்லும்போது திமுகவுக்கும் பிடிக்கல, பாஜகவுக்கும் பிடிக்கல. இது எப்படி இருக்குது? பெருந்தகை பேரறிஞர் அண்ணா எங்களுக்கு வழிகாட்டி என்று சொல்லுகிறோம். திமுகவுக்கும் பிடிக்கல, பாஜகவுக்கும் பிடிக்கல. இங்கே தான் அவங்க ரகசிய கூட்டணி வச்சுருக்காங்க. ஆக இன்றைக்கு இங்கே பாருங்கள், 400 கோடி மதிப்புள்ள அரசு நிலத்தை ஆட்டையை போட்ட கும்பல். இதை நான் சொல்லலை, அறப்போர் இயக்கம் வெளியிட்டிருக்கிறது. தற்பொழுது மேலும் ஒரு ஆதாரத்தை நான் காட்டுறேன். 2015 ஆலம்பூர் தாசில்தார் ஒரு லெட்டர் அனுப்புறாரு சென்னை சவுத் ஜாயிண்ட் டூ ரெஜிஸ்ட்ரார். அதுல பல்வேறு சர்வேகளை குறிப்பிட்டு இது எல்லாம் பிரிட்டிஷ் காலத்துல லீஸ் கொடுக்கப்பட்ட நிலங்கள், அதற்கு பிறகு பிரிட்டிஷ் போனதுக்கு பிறகு இதெல்லாம் அரசு நிலங்களாக மாறியாச்சு. இந்த நிலங்கள்ல எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷனும் செய்யக்கூடாது, இதெல்லாம் அரசு நிலங்கள் அப்படின்னு சொல்லி எழுதின லெட்டரை நீங்க பார்க்கலாம். இதுல சர்வே நம்பர் 135 to 135. இடங்கள் அனைத்தும் ஆட்டையை போட்டாச்சு. நிலங்களில் கிட்டத்தட்ட 600 அடி நோண்டிட்டான். கனிமவள கொள்ளைகள் படுபயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு எல்லா மாவட்டத்திலையுமே. இதில் அதிகமாக புதுக்கோட்டை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகப்பெரிய லெவலில் கனிமவள கொள்கை. இவர்கள் கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற கொள்கையோடு இன்னைக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். அமைச்சர் ரகுபதினு ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் இப்போ கனிமவளத்துறை அமைச்சர். நாட்டையை சுரண்டி தின்னு கொழுக்கிற ஒரு அமைச்சர். ஆட்டை போட்டு முடிச்சிட்டாங்க எல்லாத்தையும். முதலமைச்சர் குடும்பத்துக்கு கோடிக்கணக்கில் கப்பம் கட்டுகிற அமைச்சர்கள். அதனால தான் அதிமுகவிலிருந்து இடம்பெயர்ந்த 7 பேருக்கு அமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்த்துருக்கிறது. அங்கே கொள்ளையடிச்சான்னு சொல்லி தான் அம்மையார் விரட்டி விட்டாங்க, இங்கேயும் கொள்ளையடிக்கிறதுக்கு சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ இந்த விஷயத்தில் அம்மையார் நல்லவங்களா இல்லை ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் நல்லவரான்னு பார்த்தா அம்மையாரே தேவையில்லையே. இவ்வளவு மோசமான ஆட்சியை இந்த 5 ஆண்டு காலம் அண்மையிலே கிடைத்திருக்கிற தகவல் நம்மளுக்கு 20 லட்சம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறாரா இதுவரை 5 ஆண்டுகளில். இதில் அந்த மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறார் மதுரையில், தெரியுமா உங்களுக்கு? அங்கே யானைமலைன்னு ஒரு மலை இருக்குது, அது மட்டும்தான் இப்போ மிச்சம் இருக்குது. ஏன் அது மிச்சம் இருக்குன்னா அது சமணர்கள் மற்றும் சித்தர்கள் படுக்கைகள் நிறைந்த மலைத்தொடர். அது இன்னும் சொல்ல போனால் பூகோள வடிவமைப்பின்படி மிக ஜாம்பவான்கள் ஆண்ட புண்ணிய தேசம். பாண்டிய மன்னர்களாக இருக்கட்டும், சோழர்களாக இருக்கட்டும், அவர்கள் ஆண்ட தேசம், நவாஃபுகளாக இருக்கட்டும் அல்லது நிறைய நாயக்கர்களாக இருக்கட்டும், இவர்கள் ஆண்ட அந்த தேசம். அங்கே பெரிய முருகன் கோயில் இருக்கு, குடவரை கோயில் இருக்கு. அதனால அதை இடிக்க முடியாமல் தவிக்கிறானுங்க. இல்லைன்னா யானைமலை நேரம் முடிச்சிருப்பானுங்க. பத்திரப்பதிவில் மட்டுமே 2 லட்சம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறதாக செய்திகள். அதுக்காகத்தான் மக்கள் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் வர வேண்டும். ஏன்னா நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க போகிறதில்ல, மக்களே முடிவெடுத்துட்டாங்க. நீ எவ்வளோ வேணாலும் கொடு, வாங்கிக்கிறோம், ஆனால் ஓட்டு தமிழக வெற்றி கழகத்திற்குத்தான் என்பதை முடிவெடுத்ததற்கு காரணமே இது உன்னோட பணம் இல்லை, நீ கொள்ளையடிச்சு கொண்டாந்து தான் என்கிட்ட கொடுக்குற, நீ என் கனிம வளத்தை கொள்ளையடிச்சிட்ட, என்னுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்துட்ட, எல்லா வகையிலும் இந்த தேசத்தை கொள்ளையடித்த கும்பலிடமிருந்து பணம் வருகிறது என்றால் ஏற்கனவே அதிமுகவில் எடப்பாடி அடித்த கொள்ளை, இப்பொழுது இவர்கள் அடித்து கொண்டிருக்கிற கொள்ளை, இதில் ரகசிய உடன்பாடு இருப்பதாகவும் நம்மளுக்கு செய்திகள் இருக்குது. இங்கே வா, நீ நானும் தான் தமிழ்நாட்டை ஆளணும், வேறு எவனையும் உள்ளே விட்டுறக்கூடாது. நான் ஆளும் பொழுது உனக்கு டெண்டர், நீ ஆளும்போது எனக்கு டெண்டர். இப்போ எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, தமிழ்நாடு முழுக்க சாலை டெண்டர் யார்கிட்ட இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய மைத்துனர்கிட்ட இருக்குது. எப்படி கொடுத்தாங்க திமுக? சரி, மணல் கொள்ளை யார்கிட்ட இருக்குது? எஸ்ஆர் என்கிறவர்கிட்ட இருக்குது. அதிமுகவிலே அவர்கிட்ட கொடுத்தாங்க, திமுகவிலே அவர்கிட்ட கொடுப்பதின் மர்மம் என்ன? பேர் வேணால் மாற்றிக்கலாம், கரிகாலன் அப்படின்னு மாற்றிக்கலாம், ஆனால் டெண்டர் ஒன்று தான். ஆக இவர்கள் மறைமுக கூட்டணி, அதிமுக திமுக பாஜக மறைமுக கூட்டணியோடு தமிழக வெற்றி கழகத்தை இன்றைக்கு நீங்கள் டிபேட்லாம் பார்த்தீங்கன்னா அண்மையில் ஒருத்தன், இந்த அண்டான்னு ஒருத்தன் தெரியுமா,
அதிமுகவுக்கு கண்ணசைக்கிறான், நடுவருக்கும் கண்ணசைக்கிறான். அப்போ அந்த தொலைக்காட்சியும் பணம் வாங்கியிருக்கு, அதிமுகவும் சமாதானமாக போகிறான் திமுகவுடன்னா. இந்த ஒரு விஷயத்திலேருந்தே நீங்கள் பாருங்கள், தமிழக வெற்றி கழகத்தை எதிர்ப்பதற்கு இன்றைக்கு எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்திருக்கிறது. சும்மா பேரளவுக்கு போட்டிடுறாங்களே ஒழிய நான் தனி கூட்டணி நீ தனி கூட்டணி அதெல்லாம் கிடையவே கிடையாது. அண்டர்டீலிங்கில் கூட்டணி, பயங்கரமான கூட்டணி அண்டர்டீலிங்கில். தமிழக வெற்றி கழகத்தை எதிர்ப்பதற்கு, விஜயை முதல்வராக்குவதற்கு, வரவிடாமல் தடுப்பதற்கு என்ன வேலையோ எல்லா சித்து வேலைகளையும் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்தே உடன்பட்டு கூட்டணியாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு அதெல்லாம் பொருட்டல்ல. மொத்தம் 23 கட்சி கூட்டணி, நாங்கள் ஒரு கட்சி கூட்டணி. 23 கட்சிகளையும் நாங்கள் எதிர்த்து களமாடுகிறோம். ஏனென்றால் இந்த 23 கட்சிகளும் கொள்ளையடிப்பதில் கொள்கை இல்லாதவர்களாக, மக்களை சுரண்டி கொடுத்தவர்களாக, இன்னும் சொல்ல போனால் அடாவடித்தனமாக மக்களை கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் ஏமாற்றி பிழைத்த சொறி நாய்கள் தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டிய சூழல் உருவாகியிருக்கிறது. ஆகையால் தான் தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு தன்னிகரில்லா அமைப்பாக தமிழ்நாட்டில் ஒரு சிறந்ததொரு ஆட்சி, மக்களாட்சியை, இன்னும் சொல்லப்போனால் ஏழைகளின், எளியவர்களின், அன்றாடங்காட்சி மக்களின் ஆட்சியாக தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு பரிணமித்து வளர்ந்து பிடிக்கப் போகிறது என்றால் நேர்மையான நிர்வாகத்தையும் உறுதியான நிர்வாகத்தையும், இன்னும் சொல்லப்போனால் மக்களுக்காக உளப்பூர்வமான பணிகளை உருவாக்குவதற்கும் நாங்கள் வந்தோம்னா சும்மா எல்லாத்தையும் மாற்றுறோம், நிர்வாகத்தையும் மாற்றுறோம். எவன் லஞ்சம் வாங்கினானா முடிஞ்சது அவன் கதை, விடப்போகிறது இல்லை. கனிம வள கொள்ளை ஒரு இடத்துலையும் நடக்க விடாமல் தடுப்பதற்கு எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார். ரொம்ப ஏழையாக எந்த தொகுதி இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுகிற தொகுதி எதுவாக இருக்குது, மக்கள் வேலையே இல்லாமல் வறுமையில் இருக்கிற மக்கள் எங்கே அதிகமாக இருக்காங்க, அந்த தொகுதியில் எனக்கு தமிழக வெற்றி கழகம் போட்டியிட அனுமதி வழங்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் கேட்டிருக்கிறார். ஆக அன்றாடங்காட்சி மக்களின் அளபரிய அரசியல் தலைவராக எங்கள் தலைவர் விளங்குகிறார். எளிய மக்களின் தலைவராக வளர்ந்திருக்கிறார். எந்த தொகுதி என்பதை வேலூரில் அறிவிக்க மாட்டார், விரைவில் அறிவிப்பார். ஆக இன்றைக்கு 23 கட்சிகளை எதிர்த்து ஒரு கட்சி எப்படி ஈழ தேசத்தில் 23 நாடுகள் சேர்ந்து ஈழத்தை எதிர்த்து என் தலைவனை வீழ்த்துவதற்காக திட்டமிட்டார்களோ, அதை போல இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் 23 கட்சிகள் சேர்ந்து எங்கள் தலைவரை வீழ்த்துவதற்கு திட்டம் தீட்டுகிறார்கள். ஹிஸ்ட்ரி சோஸ் தி மீ வே, வரலாறு எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, வரலாறு எழுதுகிறது, வரலாறு பேசுகிறது. ஈழம் என்றைக்கும் வீழாது, எங்கள் தலைவரும் என்றைக்கும் தமிழ்நாட்டில் வீழவே போவதில்லை. ஆள்வதற்கான அற்புத தலைவராக விஜய் களமிறக்கப்பட்டிருக்கிறார். காத்திருங்கள், நல்ல தகவல் வரும். ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தமிக்கிறோம். நன்றி, தொடர்ந்து பேசுவோம். நன்றி.